அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல திதியை வந்து நம்ம எப்படி பார்க்குறதுங்க? நிறைய பேருக்கு வந்து சந்தேகமே அதுதான். திதிங்கிறீங்க, கர்ணங்கிறீங்க, யோகங்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்களே ஐயா, புதுசு புதுசாக வீடியோலாம் போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி. முதல்ல நம்மளோட ஜாதகத்தை எடுத்துட்டாலே லக்கணம் இருக்கும், லக்னாதிபதி வரும், ராசியாதிபதி வரும், அடுத்து பார்த்திங்கன்னா திதி, கர்ணம், யோகம் அப்படின்னு எல்லாமே வரும். அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிறதாங்க. முதல் திதிங்கிறது வந்து நம்ம கேலண்டர் டெய்லி நம்ம வந்து தேதி கிழிக்கிறது என்ன பார்க்குறாங்க, தேதி கிழிச்சு முடிச்சுட்டீங்க, இன்றைக்கி நம்மளுடைய ராசிக்கு என்ன போட்டிருக்கு, ஓகே சூப்பர், அப்படியா இப்படி இருக்குது அப்படின்னு போயிடும், அவ்வளோதான். ஆனால் அந்த கேலண்டரில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். எந்தெந்த கிரகங்கள் இன்றைக்கி எங்கெங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சின்ன சார்ட் போட்டிருப்பாங்க. அதில் 12 கட்டத்துலேயுமே அந்த கிரகங்கள் போட்டிருப்பாங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய் இன்றைக்கி எங்கே இருக்குங்க இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது நட்சத்திரத்தில் ஜோதிடத்தில் அறிஞ்சவங்களுக்கு தெரியும் இது எத்தனை நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணிக்குது அப்படின்னு. இல்லைனாலும் இந்த ராசிக்குள்ளே தான் இந்த கிரகங்கள் இருக்கிறது கேலண்டர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். திதியும் அதிலே போட்டிருப்பாங்க, என்ன காரணம்